ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இதற்கும் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷனுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் உள்ள டவுட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்குன்னா, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாடு ஸ்டேட் டொமிசில் ஸ்டேட் கோட்டா 85% ரிசர்வேஷனில் வரப்போகிறேன். ஆனால் எனக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் கேரளாவோ, கர்நாடகாவோ, ஆந்திர பிரதேசோ, மகாராஷ்டிராவோ, ராஜஸ்தானோ அல்லது அவுட் சைடு இந்தியாவோ இருக்குது. இதனால் எனக்கு அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்கில் ப்ராப்ளம் வருமா? அவுட் சைடு இந்தியானா நான் என்ஆர்ஐ ஆகிடுவேனா? கர்நாடகான்னு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிருமா? இந்த கேள்விகளுக்கான விடை என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது முதல்ல நம்ம நீட் யூஜி 2026 எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறத பார்க்கணும். நீட் யூஜி 2026 ஒரு ஸ்டூடெண்ட் எழுதணும் அப்படின்னா அவர் 12th ஸ்டாண்டர்ட் ஒன்று அப்பியர் ஆகணும் அல்லது பாஸ் ஆகி இருக்கணும். தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஆனால் கம்பல்சரிலி அவர் நீட் யூஜி 2026 எழுதணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆகணும் அல்லது 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கே தான் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வருது. ஸோ எலிஜிபிலிட்டி நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகியிருக்கணும் அல்லது அப்பியர் ஆகியிருக்கணும். இல்லை, அந்த 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகினீங்க அல்லது அப்பியர் ஆனீங்க எந்த ஸ்டேட்டில்? கேரளாவிலையா? அப்போ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கேரளா. ஆந்திராவிலையா? ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானாவா? ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தெலுங்கானா. ஃபாரினில் 12th நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களா? அப்போ அவுட் சைடு இந்தியா. அப்போ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் படித்து எக்ஸாம் எழுதின ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதே தவிர உங்களோட ஸ்டேட் கோட்டா எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அல்லது அவுட் சைடு இந்தியான் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் இருந்தால் நீங்கள் என்ஆர்ஐ மட்டும்தாங்கிறத குறிப்பிடவில்லை. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கும் உங்களோட ஸ்டேட் கோட்டாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிங்கிறது நீங்கள் நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணும் அல்லது அப்பியர் ஆகணும். அந்த 12th ஸ்டாண்டர்ட் எங்கே நீங்கள் அப்பியர் ஆனீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அல்லது அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிங்களாங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அவ்வளவுதான். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கும் உங்கள் ஸ்டேட் கோட்டாவுக்கும் எந்த டைரக்ட் லிங்க்கும் ஆர் இன்டைரக்ட் லிங்க்கும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அவுட் சைடு இந்தியாவாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் 100% எலிஜிபிள்.